ஹலோ சொந்தங்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மணலில் கட்டின பார்த்திங்கன்னா ஒரு வீடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கானூர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. நமக்கு ஈபி கனெக்ஷன் இருக்குங்க, குடிநீர் இணைப்பு இருக்குங்க, நமக்கு ஈபி கனெக்ஷன் 2 ஈபி கனெக்ஷன் இருக்குங்க. கீழே ஒரு 2 BHK மேலே ஒரு 1 BHK பிளான் பண்ணி இந்த வீடு கொடுத்துருக்காங்க. மாதம் 20,000 வர மாதிரி ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக கொண்டு வந்திருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா சிங்கானூர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. மணலில் கட்டின வீடு தாங்க, பக்காவான வீடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், சிங்கானூர் ஏரியாவில் 40 அடி ரோட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீடு தொலைவிட்டு இருக்கிறவங்களுக்கு இது செம ஆப்டான வீடுங்க. இந்த வீடு நல்லா பில்லர் போட்டு நல்லா ஜம்முன்னு கட்டியிருக்காங்க. கீழே ஒரு 2 BHK மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1 BHK பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா பக்கா மாதம் கட்டி அமைச்சிருக்கிறாங்க. சிங்கானூர் பஸ் ஸ்டாப் மிக அருகில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த வீடு. வாங்க சொந்தங்களே, இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூவை பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற சொந்தங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 18க்கு 50 டைமென்ஷனில் 900 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியா பிளான் பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. பழைய வீடு, மணலில் கட்டின வீடு தாங்க. 40 அடி ரோட்டுக்கு மேலே அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், தார் ரோடு தாங்க, 40 ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த பில்டப் ஏரியா பிளான் பண்ணி நல்லா நச்சுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 2 BHK மேலே ஒரு 1 BHK கன்வெர்ட் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிங்கானூர் பஸ் ஸ்டாப்லேருந்து மிக மிக அருகில் அமைஞ்சிருக்குங்க. 40 அடி ரோட்டுக்கு மேலே வீடு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது செம்ம ஆப்டான வீடுங்க. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு இந்த வீட்டை நச்சுன்னு கட்டியிருக்கிறாங்க. நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க, குடிநீர் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 20,000 ரூபா பார்த்தீங்கன்னா ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா 2 EB கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு அத்திக்கடவு தண்ணி தாங்க வந்துட்டுருக்கு, குடிநீர் இணைப்பு இருக்குங்க. ஈஸ்ட் வேசிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் டோர் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா நமக்கு 11க்கு 20 சைஸில் நல்ல பெரிய ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா 11க்கு 10 சைஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சிம்னி பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ரேக்ஸ் எல்லாம் வச்சு நச்சுன்னு டைல்ஸ் ஒர்க்கில் பண்ணி மாசாக கொடுத்துருக்காங்க. லாப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு 11க்கு 8 சைஸில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11க்கு 10 சைஸில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. லாப்ஸ் எல்லாம் வச்சு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு DDC பேப்பர் இருக்குங்க, பிளான் அப் இருக்குங்க, பேங்க் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தரப்படுங்க. இந்த பெட்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் நமக்கு இந்தியன் டைல் போட்டிருக்கேன், 4க்கு 6 சைஸில். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ESI ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குங்க. ப்ளஸ் சிங்கானூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குங்க. 40 ரோட்டுக்கு மேலே பக்கா மாதம் கொடுத்துருக்காங்க. தண்ணி தொட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 20,000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட தண்ணி தொட்டி, மிகப்பெரிய ஒரு தண்ணி தொட்டி நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் கடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டர் பாத்ரூம் ஒன்று பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியன் டைல் தாங்க போட்டிருக்காங்க, 4க்கு 6 சைஸில். நமக்கு நச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஸ்டேர்கேஸ் வச்சு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஒரு 1 BHK பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க, பக்கா மாசுங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு துவையற்கல் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது 12 வருட பழைய வீடுங்க, மணலில் கட்டின வீடுங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக நச்சுன்னு இருக்குங்க. எந்த வித குறைபாடும் நமக்கு சொல்ல முடியாது, ஏன்னா மணலில் கட்டின வீடுங்கனால அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க.
ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக வந்து பார்த்திங்கன்னா தொலைவிட்டு இருக்கிறவங்களுக்கு இது செம ஆப்டான வீடுங்க. கொஞ்சம் கூட யோசிக்க வேணுங்க, அவ்வளோ தரமாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு இருக்குங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11க்கு 35ங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஹால் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பார்ட்டிஷன் மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மேலே ஒரு 2 BHK கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பக்கா மாதம் கிடைக்குங்க. ஜஸ்ட்டு நம்ம பார்ட்டிஷன் மட்டும் பண்ணால் போதுங்க. கிச்சன் அதே மாதிரி ஹாலு அங்கே பெட்ரூம் வர மாதிரி சின்ன பிளான் மட்டும் சின்ன சேஞ்சஸ் பண்ணோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்ட் அதிகமாக எடுக்கலாம். இப்போதைக்கு ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வர மாதிரி பிளான் இருக்குங்க. இதுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 4ங்கிற வெஸ்டர்ன் டைல் போட்டிருக்காங்க. இதுக்கு இன்னர் ஸ்டேர்கேஸும் கொடுத்து நமக்கு பிளானில் இருக்குங்க. நம்ம வேணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவுட்டர் ஸ்டேர்கேஸும் இருக்குது, இது இன்னர் ஸ்டேர்கேஸ் இருக்குது. வீடு வாங்குறவங்க பொறுத்து பிளானை சேஞ்ச் பண்ணி ரெண்டல் ப்ராப்பர்ட்டியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வாங்கி நம்ம டிசிஷன் எடுத்து மேக் பண்ணிக்கலாங்க. ஆனால் இது ரெண்டல் நல்லா வரக்கூடிய முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களே. நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2000 லிட்டர்ஸ் ஓவர் டேங்க் பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்துருக்குறாப்புல. இந்த அழகிய இந்த 2% 20,000 வரக்கூடிய மாத வருமானம் 20,000 வரக்கூடிய வீட்டோட மணலில் கட்டின வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 75 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் தாங்க. சுற்றியும் வீடுகளுக்கு மத்தியில் தாங்க இருக்குது. சுற்றி பாருங்கள், காமிக்கிறேன். சுற்றி வீடுக்கு தாங்க. சிங்கானூர் பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸியான இடங்க. காலி இடத்துக்கு இங்கே வேலையே இல்லைங்க. ஏன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வீடு தாங்க. 40 ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம் சொந்தங்களே. நீங்கள் வேணுங்கிறவங்க உடனடியாக ஸ்ரீநதி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வரதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம் ப்ளஸ் ரேருங்க. வந்தாலும் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆயிருதுங்க. அதனால் வந்து வேணுங்கிற சொந்தங்கள் ஸ்ரீநதி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஒருவேளை இந்த மாதிரி ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தொலைவிட்டு இருக்கிற உங்கள் சொந்தங்களுக்கு இந்த வீடு தேவைப்படலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சொந்தங்களே.